நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. சொல்லமா, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இவங்க 3 பேர் தூக்கிட்டு போன அந்த வீரனை இறந்து போயிட்டான். ஆனா இவங்க உள்ள போயிட்டு ஒரு நெருப்பு கூட பொசுங்கல. இது எந்த மனிதர்களும் போயிட்டு விடுவிக்க முடியாது. உள்ள போனாங்கன்னா மனிதர்களை பொசுக்கிடுவாங்க. எந்த டாக்டரும் உள்ள போக முடியாது, எந்த மருந்து மாத்திரை போக முடியாது, எந்த விடுவிக்கிற எந்த முதலமைச்சரும் எந்த ஒரு அப்பா அம்மா கூட உள்ள போக முடியாது. அந்த இடத்துல நாம் ஆராதிக்கிற தெய்வம் வந்து அவர்களை விடுவித்தார். அந்த ராஜா சொல்றாரு, நம் 3 பேர் அல்லவோ அந்த எரிய நெருப்புல தூக்கி போட்டோம், இதோ 4வது மனுஷன் ஒரு உருவாக்கி கொண்டிருக்கிறாரு, அது தேவகுமாரனை போல இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் ஆராதிக்கிற தெய்வத்திற்காக நீங்கள் நானும் வைராக்கியமா நின்றோம்னா அவர் நமக்காக விடுவிக்க எந்த ஸ்தானத்துல இறங்கி வந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார்.